இருக்கீங்க? நாங்கள் இங்கே ரொம்ப சேஃபாக இருக்கோம். நீங்கள் எல்லாம் சேஃபாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஈவினிங் vlog தான் பார்க்க போகிறோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6 o'clock ஆக போகுது. இங்கே பாருங்க, பாப்பா வந்துட்டு அதுக்குள்ளே நான் ஹாய் சொன்னால் போதும், உடனே பாப்பா வந்துடுவா. ஹாய் சொல்லமோ. இன்றைக்கி வந்து அம்மா வந்து அரிசி மாவில் வந்து புட்டு செய்ய போகிறாங்களா. அது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி அம்மா தான் வந்து செஞ்சு காட்ட போகிறாங்க. அவங்களே சொல்லுவாங்க என்னென்ன போடுறாங்க அப்படின்ட்டு. இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு வாங்க பார்க்கலாம். வாடாமு வா. இப்போ வந்து மாவு எடுத்து வச்சுருக்காங்க. இவ்வளோ மாவு வந்து செய்ய போகிறாங்க, இவ்வளோ புட்டு செய்ய போகிறாங்களாம். 2 கப் வேணா 2 கப்பு, உங்களுக்கு எவ்வளோ கப் வேணுமோ அவ்வளோ கப் மாவு எடுத்துக்கோங்க. அப்புறம் உப்பு, அதில் வந்து கொஞ்சமாக உப்பு போட போகிறாங்க. தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. கல் உப்பு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் வேகும் போது நடுவில் டிஸ்டர்பன்ஸ் ஆகல, அதனால தூள் உப்பு சேர்த்திக்கிறாங்க. அப்புறமா தண்ணி போட்டு பிசையணுமா. நான் இது வந்து நான் இது வரைக்கும் புட்டு செஞ்சதில்லை, அதனால எனக்கு தெரியாது. பாப்பா நடுவில் பாடுறா, அதனால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுச்சுன்னா, கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாப்பா நடுவில் பாடிட்டு இருக்கா. உதிரியாக பேசுங்க. அதனால உதிரியாக பேசிக்கணுமா. அது எந்த இதுன்ட்டு நான் பிசைஞ்சு முடிச்சுக்கிறோம் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கணும். தூக்கு அம்மா, தூக்குட்டா அம்மா, தூக்குறவா இருங்க, உங்களுக்கு பேக் கேமராவில் காமிக்கிறேன். பாப்பா தூக்கணுமா. பா, அப்படி தூக்கியாச்சு பாப்பாவே. சரி, ஓகே, நான் பேக் கேமராவில் காமிக்கிறேன் புட்டு எப்படி செய்யறதுன்ட்டு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். அது லாஸ்ட்டில் என்ன சொல்கிறது, அந்த பக்குவம் வந்ததும் காமிக்கிறேன் உங்களுக்கு. கொஞ்சம் இன்னொரு வாட்டி சொல்லுங்க. மாவா இல்லாம ஈரப்பதமா இருக்கிற மாதிரி பிசைஞ்சு, ரொம்ப தண்ணியா இல்லாம ரொம்ப மாவாவும் இல்லாம மீடியம் பதத்துக்கு. இருங்க காமிக்கிறேன். இந்த அளவுக்கு ஈரப்பதம் இருக்கிற மாதிரி பிசைச்சு வச்சுக்கோங்க. ஓகே, உதிரி உதிரியா ரவை மாதிரி இருக்கும். உதிரி உதிரியா ரவை மாதிரி இருக்கணும், கொஞ்சம் ஈரப்பதமாகவும் இருக்கணும். அதை எடுத்து நம்ம இட்லி பாத்திரத்தை வந்து வைக்க போறோம். ஆவியில வேக மாட்டக்கூடாது, ஆவியில வேக வைக்கணும். அது தெரியாது. இந்த மாதிரி இட்லி தட்டு எடுத்துக்கோங்க. அதில் வந்து துணி போட்டுக்கலாம். துணி வந்து ஈரத்தில் நனைச்சிட்டு துணி போட்டுக்கோங்க. இப்போ அதுக்கு மேலே வந்து சும்மா வந்து தண்ணி தெளிக்கிறாங்க. அந்த கட்டியெல்லாம் நல்லா உடச்சி விட்டுட்டு இப்போ அது மேலே வந்து நம்ம தூவ போகிறோம். இது பாத்திரம் எடுத்துட்டு கண்ணியா பிறகு இந்த மாதிரி வந்து உங்களால் அதில் எவ்வளோ ஃபில் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபில் பண்ணிக்கோங்க. இது வந்து 2 தட்டில் வந்து ஃபில் பண்ணிவிட்டு வேக வைக்க போகிறோம். அதுக்கு முன்னால் வந்துட்டு இதோ நம்ம இட்லி செட்டில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு அவ்வளோதான் இப்போ வைக்க போகிறோம். பாருங்க, மேலே இதுலேயே வந்து போட்டுட்டாங்க. 2 இதுலேயும் ஃபில் பண்ணியாச்சு. என்ன பண்ணணும், நீ பிடிக்கிறீங்களா? நீங்கள் பிடிச்சிங்களா? ஆட்டிட்டுருவிய பாப்பா. ஓகே, இப்போ 2 இதுலேயே வந்துட்டு போட்டாச்சு. ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். மூடி போடுமா. பாருங்க, இப்போ மூடி போட்டாச்சு. மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். வெந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ வந்து இந்த தேங்காய் காமிமா. இந்த அரை முடி தேங்காய் போதும். அதை வந்து நம்ம துருவி எடுத்துக்க போகிறோம். துருவணுமா? அரை முடி தேங்காய் வந்து துருவி எடுத்துக்கலாம். அது வந்து இப்போ துருவுற இது வந்து என்கிட்ட இல்லை, அதனால் மிஷின் அது மிக்சியில் போட போகிறோம். சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட போகிறோம். போட்டு எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன்.
பாருங்க அவள் வந்து வீடியோ எடுக்கிறாளாம், அதை எடுத்துகிட்டு ஹாய் சொல்லிகிட்டு இருக்கா. அம்மா ஹாய் சொல்லுமா அதுக்கு, ஹாய் சொல்லுங்க. ஹாய். நான் வந்து அதில் வச்சு வீடியோ எடுப்பேன்ல, அதனால அவளும் அதை வச்சு ஹாய் சொல்கிறது வீடியோ எடுக்கிறது தான் அவள் கொண்டைய பாருங்க, எல்லாத்தையும் வளைச்சி போட்டால் சின்ன கொண்டையாட்டம். அவள் கொண்டை நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். நீங்கள் வந்து தேங்காய் துருவினாலும் துருவிக்கலாம். நாங்கள் மிக்சியில் போட்டுக்கிறோம். 1/2 முடி தேங்காய், 4 ஏலக்காய் இதை பட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். துருவின பதத்தில் துருவுற மாதிரி எடுத்துக்கோங்க. காமிக்கிறேன் இருங்க. பாருங்க இந்த மாதிரி துருவுற மாதிரி இருக்கணும். துருவுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பதத்தில் அரைச்சி எடுத்துக்கணும். நீங்கள் மிக்சியில் போட்டாலும் சரி, இல்லை துருவிக்கினாலும் சரி. இதை வந்து வேக வச்ச மாவோட சேர்த்து கலக்க போகிறோம் இதெல்லாம். இது அப்புறம் சர்க்கரை. சர்க்கரையா வெல்லமா? சர்க்கரை. இன்னைக்கு வந்து சர்க்கரை போட்டு செய்ய போகிறாங்க. இப்போ இந்த பானலில் எதுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்காங்க அப்படின்னா, இதில் தான் வந்து ஸ்வீட் நம்ம அது காரம் செஞ்சோம் அப்படின்னா அந்த பாத்திரத்தில் ஸ்வீட் செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு தண்ணி சூடு பண்ணிட்டோன்னா அந்த தண்ணியில் வந்து காரம்லாம் இறங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்வீட் செஞ்சுக்கலாம். அதனால இப்போ இதில் வந்து நாங்கள் முந்திரி திராட்சைலாம் வறுக்கணும் இல்லை நெய் போட்டு, அதனால காரம் அடிக்கணுன்றதுக்காக தண்ணி ஊற்றி சூடு பண்ணியிருக்காங்க. இப்போ நான் வந்து முந்திரி வேற என்னமா முந்திரி திராட்சை வந்து எடுத்து வைக்க போகிறேன். நெய் வந்து 1 ஸ்பூன் வந்து போட்டுக்கிறோம். அது நல்லா உருகுனதும் முந்திரி திராட்சை போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நெய் வந்து சூடாயிடுச்சு. இப்போ முந்திரி போட போகிறாங்க. முந்திரி போட்டாச்சு. இதை வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். திராட்சை வந்து ஒரு 4 திராட்சை மட்டும் போடுங்க போதும், இல்லைனா வசக்கு வசக்கு நல்லாவே இருக்காது சாப்பிட. நம்ம பொன்னிறமாக வறுத்துக்கலாம். அதுதான் இது வந்து பாருங்க, முந்திரி வந்து நல்லா வறுத்துட்டாங்க, திராட்சை நல்லா வறுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம மாவு வெந்துருச்சான்னு பார்க்க போகிறாங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. வெந்துருச்சா? மாவு வந்து இப்போ வெந்துருச்சு. இதெல்லாம் எடுத்து நம்ம ஒன்றா வந்து கிளறக்க போகிறோம். அவ்வளோதான். கிளற போகிறோம். டைம் பார்த்தீங்கன்னா 6 மணி ஆயிடுச்சு. வெளியே லைட்டே இன்னொன்று போடல, போய் போட்டுட்டு வந்துடலாம். போட்டாச்சு. கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து ஒன்று போஸ்ட் பண்ணியிருப்பேன், நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு கெஸ்ட்டு வந்திருக்காங்க அப்படின்ட்டு. அது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ பாருங்கள் நம்ம கெஸ்ட்டு யாருன்ட்டு. உங்களுக்கு தெரியுது என்னன்னு தெரியல. நான் சின்ன பவுலில் வந்து வாங்கி வச்சுருக்கேன். இருங்க காமிக்கிறேன். தெரியுதா? நம்ம 2 செல்லக்குட்டிங்க தான் வந்து நம்ம வீட்டுக்கு வந்த புது கெஸ்ட்டுங்க. ஒன்று தான் தெரியுதுன்னு நினைக்கிறேன், இன்னொன்று அது விளையாடிட்டு இருக்கு. இருங்க காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் 2ம் வரும். வருதான்னு பாருங்கள். இப்போ தான் ஒரு 1 வீக் ஆச்சு நம்ம வீட்டுக்கு வந்து வாங்கி வச்சு. நம்ம வீட்டு கெஸ்ட்லாம் வந்து எப்படி இருக்காங்கன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ண. ஹலோ ஹலோ. சக்கரை வந்து இந்த இதில் வந்து ஆஃப் இதே எடுத்திருக்காங்க. உங்களுக்கு உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இதில் வந்து சர்க்கரை வந்து இதில் கொஞ்சம் நம்ம வந்து அப்பப்போ கலந்துக்கலாம். மாவு வந்து இறக்கி வச்சுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலக்க போகிறோம். சூடாக இருக்கும், பார்த்து போட்டுக்கோங்க. தேசிகா என்ன பண்ணுறீங்க? இங்கே வாங்க, இங்கே வாங்க. நம்ம ஏதோ ஒரு வேலை பண்ண போனால் அவங்க ஒரு முக்கியமான வேலையை பண்ணிகிட்டு இருப்பாங்க. என்ன பண்ணுறேன்னு நீங்களும் பாருங்கள். என்னம்மா பண்ணுறீங்க? இதோ எங்கே உங்கள் சொப்பு சாமானெல்லாம் காமி காமி. இங்கே பாருங்கள், இந்த சொப்பு சாமானெல்லாம் இருக்குது. அதுக்குள்ளே தண்ணி ஊற்றி அவங்க விளையாடுறது தான் விளையாட்டு. இருங்க, இன்னும் நிறைய இருக்குது, காமிக்கிறேன். இதோ இதெல்லாம் வந்து பாப்பாவோட விளையாட்டு சொப்பு சாமானுங்க. இது நீங்கள் ஏற்கனவே வந்து தேர் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. வந்து மாவுலேயே வந்து நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் ஏலக்காய் வந்து சேர்த்திக்கலாம். இப்போ வந்து சர்க்கரை, இப்போ வந்து பாதி இருக்கிற எல்லா சர்க்கரையும் அதை நம்ம கொட்டிக்கலாம். கொஞ்சம் சர்க்கரை போட்டுட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை கலந்துக்கோங்க.
இதிலே வந்து ராகி புட்டு செஞ்சுக்கலாம். ராகி மாவில் இதே மாதிரி தானம்மா. இதில் வந்து வெல்லம் கூட போடுறாங்க. நாங்கள் சர்க்கரை போட்டு தான் சாப்பிட்டு பார்த்துருக்கோம். வெல்லம் போடும் போது அதுவும் உங்களுக்கு காமிக்கிறேன். வெல்லம் போட்டது எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் இது வரைக்கும் செஞ்சு பார்த்ததில்ல. நீங்கள் செஞ்சு பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நாங்கள் டேஸ்ட் பண்ணுற போகிறோம். கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இருக்குது. அதனால் சர்க்கரை வந்து எவ்வளோ மீற்றி வச்சுருக்காங்கன்னா போட்டுருலாம். எங்கள் வீட்டில் ஸ்வீட் வந்து நிறைய சாப்பிடுவாங்க. அதனால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கிறாங்க. இதோ இந்த இதில் அரை எடுத்து வச்சோடனே அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து மீற்றி வச்சுருக்காங்க. அவ்வளோதான். அதான் அரை இதுதான் கணக்கு. 2 ஸ்பூன் வந்து மீற்றி வச்சுருக்காங்க. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கலந்துக்கோங்க. அவ்வளோதாங்க. நம்ம வந்து அரிசி மாவு புட்டு வந்து ஈஸியாக சூப்பராக 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் சர்க்கரை ரெடியாக இருந்தால் போதும். மாவு வேக வச்சு எல்லாம் கலக்கிட்டால் முடிஞ்சிச்சு. அவ்வளோதாங்க. நாம் அரிசி மாவு புட்டு ரெடி. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இருங்க. இது வந்து சர்க்கரை வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். அப்போ தான் டேஸ்ட்டு தெரியும். அதனால் அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறோம். கப்பில் வந்து வாங்கிட்டு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். போடுங்க. வாங்கியாச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேங்க. ஸ்பூன் எடுத்துக்கலாம். உனக்கு அம்மா ஆயிடுமா. ஒருத்தி பாருங்க பின்னாலே ஓடி வருவா. என்னதம்மோ இது? என்னது இது? பூவா? சாப்பிடலாமா? வந்து இங்கே உட்காருங்க. சாப்பிட போகிறேன் இருங்க. பின்னால் லைட் இருக்குனால கிளார் அடிக்கும். ஒரு நிமிஷம். இனிப்பெல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் தான் சர்க்கரை ஊர்னா வந்து நல்லா சரியாக போயிடும். நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டுக்கு ஒரு ஸ்வீட் செஞ்சாங்கன்னா உடனே சாப்பிட்டுக்கணும்ல, அந்த பொறுக்க முடியாமல் இப்போயே வந்து சாப்பிட்டேன். இப்போவே சர்க்கரைலாம் கரெக்டாக தான் இருக்குது. நீங்களும் வந்து இதே மாதிரி அரிசி புட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், அம்மாவும் வந்து சாப்பிட வந்து உக்காந்துட்டாங்க. டேஸ்டிக்கும் சாப்பிட்டுட்ருக்கா. அவளுக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு. அவன் நல்லா இருக்கான். அம்மா நல்லா இருக்கான். எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கான் பாருங்கள். நீங்களே இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் இதோட வந்து ஈவினிங் vlog வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நம்ம அடுத்த வந்து இன்ட்ரெஸ்டான ஒரு vlogல வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா பாய். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கொடுத்து ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பாய். அம்மா பாய் சொல்லுங்கள். டாடா பாய்ன்ட்டு அவளும்